வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மைவி த்ரியாட்ஸ் 71 டைரக்டருடைய பெயில் விசாரணை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். நேற்று இருந்தே எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்பீங்க. நான்லாம் நைட்டு 12 மணி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் சர்ச் பண்ணுறதுல நிறைய விதங்கள் இருக்குது. அதில் நம்ம வந்து 2 விதத்தை தான் பார்ப்போம். ஒன்று, கோர்ட்டினுடைய அந்த கேஸ் லிஸ்ட்டு வந்து எதில் வருதுன்னு பார்க்குறதுக்காக தான். ஒன்று வந்து நம்ம அந்த பெஞ்ச், எத்தனா பெஞ்ச், நமக்கு வந்து 26வது பெஞ்ச், அதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து நீதிபதி அவர் வந்து எந்த பெஞ்சுக்கு போகிறாரு அப்படிங்கிறத வந்து அவர் பேரை போட்டு சர்ச் பண்ணோம்னா அவர் எந்தெந்த பெஞ்சில் வந்து விசாரணைகள் வந்து நடத்துகிறாரு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இதில் வரும். இப்போ வந்து நம்ம பேர் வச்சு தான் சர்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஒரு வேளை பெஞ்சு கூட மாற்றிருக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஆனால் பேரை வச்சு சர்ச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு என்ன அப்படிங்கிறத ரிசல்ட் வந்து கரெக்டாக காமிச்சிடும். வழக்கம் போல் வந்து 2ஆம் நம்பர் பெஞ்ச், அதாவது வந்து இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2ஆம் நம்பர் பெஞ்சு. கொஞ்சம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு கூட பார்த்துக்கங்க நீங்கள், அப்போ வந்து உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியும். அந்த பெஞ்சில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இங்கே நம்பர் இருக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49 கேஸ் இருக்குது இதில். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 22ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் ஒரே டயத்தில் வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக காட்டுவோம். இந்த 49 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே வந்து எப்போவுமே வந்து 26வது பெஞ்சுக்கும் இதில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் 26வது பெஞ்சில் வந்து எந்த லிஸ்ட்டுமே வரல அப்படிங்கிறது தான் உண்மை. நானும் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வேளை வந்து காலையில் கூட அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணேன். சரி, நீங்கள் வந்து எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து நீட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஒருவேளை வேறு பெஞ்சில் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். தனபாலையா அவர்களுக்கு வந்து இந்த ஒரு பெஞ்சில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 26ல் வந்து நமக்கு மட்டும் இல்லை, அதாவது வந்து மைவி த்ரியாட்ஸ் வந்து டைரக்டர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பெஞ்சில் வர்ற விசாரணைக்கு வர்ற எந்த கேஸுமே வந்து அப்டேட் பண்ணல. ஒருவேளை டோட்டலாக வந்து நுப்பாட்டி வச்சுருக்காங்களா என்னன்றது தெரியல. ஒருவேளை வந்து இங்கே 49 கேஸ் விசாரிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கே நேரம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்களா என்னன்றது தெரியல. உறுதியான தகவல் எதுவும் தெரியல. ஆக மொத்தத்தில் வந்து 26வது பெஞ்சில் எந்த ஒரு கேஸ் லிஸ்ட்டுமே வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஒருவேளை வந்து இவங்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நமக்கான கேஸ் அந்த 26ஆம் நம்பரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உடனே நம்ம குரூப்பில் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிடுவேன் நான். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமக்கான கேஸ் விசாரணை இன்றைக்கி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத. நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதில் நான் பல தகவல் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை கேஸ் விசாரணை நடந்துச்சுன்னா அன்லிஸ்டில் வந்து நம்ம லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கோர்ட் ஆர்கியூமெண்ட்டை வந்து குரூப்பில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது ரொம்ப டைம் இருக்கும். எப்போ நம்ம கேஸ் வருது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி நம்ம கேஸ் வரும்போது அதில் வந்து வீடியோ உங்களுக்கு காமிச்சு அதிலே நான் சொல்கிறேன், நான் இதுதான் நம்ம கேஸ் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத. பொறுமையாக இருங்க நண்பர்களே. இதில் வந்து அப்டேட் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு முடிவுக்கு வர வேணாம். பொறுமையாக காத்திருப்போம். ஒரு வேளை வந்து லேட் டைம்னால் கூட அவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி கேஸ் விசாரணைக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக நாளைக்கு விசாரணைக்கு வரும். அது சம்மந்தமாக இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்படி அப்டேட் பண்ணும்போது முழு விளக்கங்களையும் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பொறுமையோடு காத்துருங்க. சார் நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எம்டியோட முக்கியமான ஒரு வீடியோ, அதாவது வந்து நம்ம நிறுவனம் சார்ந்து அவர் சொன்ன பல தகவல்கள், அதாவது உங்களுக்குள்ளே பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேள்வியுமே வந்து உங்களுக்கு வராது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த வீடியோ வந்து அடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பப்ளிஷ் பண்ணுறது மட்டும் இந்த வேலை. நேற்று அப்லோட் பண்ணியாச்சு. சார் நண்பர்களே, நீ என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம். இது நமக்கு மட்டும் இல்லை, அந்த பெஞ்சில் வர யாருக்குமே கேஸ் வந்து விசாரணைக்கு வராது மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அப்டேட் பண்ணால் நிச்சயமாக வந்து குரூப்பில் நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி மற்றவங்கெல்லாம் அவங்க வேலையை பாருங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.